ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் சரண். நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் அண்ட் ஸ்டாக் ரிலேட்டட் அப்புறம் ஃபினான்ஷியல் ரிலேட்டட் வீடியோஸ் நான் போட்டுருக்கேன். இதுதான் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இன்வென்ச்சரஸ் நாலேஜ் சொல்யூஷன், அதாவது ஐகேஎஸ் லிமிடெட் ஐபிஓ ரிவ்யூ தாங்க. இந்த வீக்கில் நிறையா மெயின் போர்டு ஐபிஓஸ் ஓப்பன் ஆனதுனால நான் ஐபிஓ ரிவ்யூ நான் போட்டுட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கம்பெனியோட பேக்ரவுண்ட். இந்த கம்பெனி வந்து 2006 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க என்னென்ன சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கு, அப்புறம் பேப்பர் ஒர்க், இந்த மாதிரி எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டலுக்காகவும் பண்ணி தராங்க, அதே மாதிரி பேஷண்ட்ஸ்க்காகவும் பண்ணி தராங்க. இவங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்ன சர்வீஸ்லாம் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிளினிக்கல் சப்போர்ட், அப்புறம் மெடிக்கல் டாக்குமெண்டேஷன், விர்ச்சுவல் மெடிக்கல் டாக்குமெண்டேஷன், அப்புறம் இது எல்லாமே வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா அவுட் பேஷண்ட் சர்வீஸும் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி வந்து ஒரு ஹெல்த் கேர் டெக்னாலஜி கம்பெனி. இவங்களோட மெயின் மோட்டிவே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் போர்டனை ஹாஸ்பிட்டல் சைடும் அப்புறம் பேஷண்ட் சைடும் குறைக்கிறதுக்காக தான். ஸோ தட் நீங்கள் வந்து நல்லா கேர் எடுத்து உங்களோட உடம்பை பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி இந்த கம்பெனி சூஸ் பண்ணுறவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் ரிச் பீப்புளாக தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க், இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும், இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் வாங்குறதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. இவங்க கிட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா இன்பேஷண்ட் அவுட் பேஷண்ட் எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்காக அவங்க வேலை பார்த்துருவாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இவங்ககிட்ட அவுட் பேஷண்ட் சர்வீசஸ் இருக்குது. அதாவது ஆம்புலேட்டரி கேர், அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மெடிக்கல் கேர் வேணும், அதாவது அட்மிஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வேணும் அப்சர்வேஷன், கன்சல்டேஷன், அப்புறம் டயக்னோஸ்டிக், அப்புறம் ஏதாவது ட்ரீட்மெண்ட் சர்வீசஸ் வேணும் அப்படின்னா அதுவும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஐபிஓட அப்ஜெக்டிவ். ஏன் இந்த ஐபிஓ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களோட ஷேர்ஸை சேல் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து வர பணம் வந்து கம்பெனிக்கு எங்கேயும் போகாது. இது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அவங்க பணத்தை எடுத்துக்கிறதுக்காக இந்த ஐபிஓ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது ஐபிஓ டீடைல்ஸ். இந்த ஐபிஓ வந்து 12th டிசம்பர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. க்ளோஸ் வந்து டிசம்பர் 16th க்ளோஸ் ஆக போகுது. இதோட ஃபேஸ் வேல்யூ ₹1 தான். ப்ரைஸ் பிராண்ட் வந்து ₹1265 ₹1329 வரைக்கும் இருக்குது. இது ஒரு மெயின் போர்டு ஐபிஓங்கிறதுனால மினிமம் ஷேர்ஸே வந்து 11 உங்களுக்கு கிடைக்கும். டோட்டல் இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 கோடி ஷேர்ஸ் இவங்க விற்கிறாங்க. எல்லாமே இது ஆஃபர் ஃபார் சேல் தான். என்எஸ்சி பிஎஸ்சியில் இவங்க லிஸ்ட் பண்ணுறாங்க. ஷேர் ஹோல்டிங் பொசிஷன் எதுவும் மாறாது. ஏன்னா இவங்க வந்து ஆஃபர் ஃபார் சேல் தான். ஃப்ரெஷ் இஷ்யூ எதுவும் கிரியேட் பண்ணல. ஆல்ரெடி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பார்த்தாச்சு. ஸோ அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு 17th வரும். அப்படி அலர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்களோட டிமேட்டுக்கு ஷேர்ஸ் வந்து 18th கிரெடிட் ஆகிடும். இன்கேஸ் அலர்ட் ஆகலைன்னா 18th உங்களுக்கு ரீஃபண்டும் கிடைச்சிடும். இந்த ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆகிற டேட் வந்து டிசம்பர் 19th உங்களுக்கு லிஸ்ட் ஆகிடும் மார்க்கெட்டில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்வெஸ்டர் கேட்டகரி. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ரீட்டைல் ஷேர்ஸ் கேட்டகரியில் வருவோம். மற்ற இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த கேட்டகரியில் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு இவ்வளோ ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க இன் திஸ் பர்சன்டேஜ். ஸோ வந்து நீங்கள் இதில் எந்த கேட்டகரின்னு பார்த்துட்டு அந்த கேட்டகரிக்கு ஏற்றப்பில் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஐபிஓ வந்து மெயின் போர்டு ஐபிஓன்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ மெயின் போர்டு ஐபிஓட ரீட்டைல் சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்குன்னா, இதுதான் இத்தனை அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இந்த அப்ளிகேஷன்ஸில் உங்களுக்கு இவ்வளோ ஸ்லாட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம், இவ்வளோ ஷேர்ஸ் உங்களுக்கு இருக்கும். இந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஐபிஓவை. ஸோ ப்ரமோட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சச்சின் குப்தா, ஜுன்ஜுன்வாலா ஃபேமிலியோட ட்ரஸ்ட், இவங்க தான் இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர்ஸ். கரண்ட்டாக உங்ககிட்ட இருக்கிற ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 69.73 இருக்குது. போஸ்ட் ஐபிஓக்கு அப்புறம் உங்களுக்கு 60.61% குறைஞ்சிரும். ஏன்னா ஃபுல்லாகவே ஆஃபர் ஃபார் சேல்னால ஆல்மோஸ்ட் 9% ஷேர்ஸ் அவங்க செல் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா 2022 2023 வரைக்கும் கம்பெனியோட அசெட்ஸ் எல்லாமே வந்து நாமினல் தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் 2024 பார்த்தீங்கன்னா ஒரு அசெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கடன் வாங்கி இவங்க அசெட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. அதில் நல்லாவே தெரியுது. ரெவன்யூ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. நல்ல விஷயம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுவும் நல்ல விஷயம். அசெட்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் 22-23 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த கடனும் இல்லை. ஆனால் 24ல் 1100 கோடி கிட்ட 1600 கோடி கிட்ட இருக்குது. அண்ட் இப்போ செப்டம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட 850 கோடி கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ கடன் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. பட் ஓவராலாக பார்க்கும்போது அசெட் வேல்யூ, ப்ராஃபிட் டேக்ஸில் இன்க்ரீஸ் ஆகிறனால ஃபினான்ஷியலாக நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் பார்ப்போம். இவங்களோட டோட்டல் கேபிட்டலைசேஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 22 கோடி கிட்ட இருக்குது. ROE வந்து 32%, ROC வந்து 31.56%. டெப்ட் பர் ஈக்விட்டி ரேஷியோ வந்து மைனஸில் தான் இருக்குது. RONW வந்து 32%, P/B வந்து 19.07%. இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் வந்து 20.38. ஸோ ப்ரீ ஐபிஓவில் இபிஎஸ் எப்படி இருக்குன்னா 21.59 இருக்கும். போஸ்ட் ஐபிஓக்கு அப்புறம் 24.31 குறைஞ்சிரும். பி ரேஷியோ வந்து 61.55 இருக்குது. போஸ்ட் ஐபிஓக்கு அப்புறம் 54.56 வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜிஎம்பி. கிரே மார்க்கெட்டில் வந்து இதோட ப்ரீமியம் நல்லா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 13th டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 420 rupees வரைக்கும் பர் ஷேருக்கு போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 30% உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் இன்றைக்கி தான் வீடியோ போகிறதுனால ஆல்ரெடி 2 நாளுக்கு நான் சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டா இருக்குது, அவைலபிள் இருக்குது. ஸோ அதான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபைட் இன்ஸ்டியூஷன் 1.89 அண்ட் அதர் இன்ஸ்டியூஷன் வந்து 3 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 5 டைம்ஸ் கிட்ட பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு நாள் இருக்கிறனால கண்டிப்பாக இது இன்னும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. டோட்டலாக ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 0.66 டைம்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டிங்க அப்படின்னா
கம்பெனியோட பேக்ரவுண்ட், கம்பெனியோட டீடைல்ஸ், அப்புறம் ஐபியோட டீடைல்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு இவங்க நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நார்மலா லோயர் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ் இவங்க டார்கெட் பண்ணல. இவங்களோட டார்கெட் எல்லாமே வந்து ரிச் பீப்பிள் தான். ஸோ வந்து இவங்களோட சர்வீஸ் வந்து ஸ்லோவா தான் க்ரோ ஆகும். லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல கண்டிப்பா க்ரோத் இருக்கு. டெஃபினட்டா லாங் டேர்ம்க்கு இந்த கம்பெனி அப்ளை பண்றது நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாம கிரே மார்க்கெட் பிரீமியமும் நல்லாவே இருக்கிறதுனால ஐபிஓல நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு இதுக்கு. அண்ட் ஹெல்த் கேர் டொமைனுங்கனால ஃபியூச்சர்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நான் அப்ளை தான் பண்ண போறேன். ஸோ நீங்க அப்ளை பண்ண போறீங்களா? இல்ல அவாய்ட் பண்ண போறீங்களான்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு இந்த ஐபிஓல அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.